வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீம்ல புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறது பற்றின ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் கொடுக்க தவறிய நிறைய பேர் நாங்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தொடர்ந்து ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க. ஸோ தமிழக முதலமைச்சர் அது பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமானது 15 மாதங்களை கடந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த திட்டம் மூலமாக 1,14,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் அவங்க வங்கி கணக்கு மூலமாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் பேசும்போது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட பயனாளர்கள், அதாவது விண்ணப்பம் கொடுக்க தவறிய விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஜூன் மாதம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பம் கொடுக்க தவறிய விண்ணப்பதாரர்கள், அதே மாதிரி புதிதாக குடும்ப அட்டை வாங்கியிருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள், இவங்க எல்லாருமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஜூன் மாதத்தில் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு. ஜூன் மாதம் தமிழக அரசால் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற அந்த திட்டம் 4வது கட்டமாக செயல்படுத்தப்பட இருக்கு. அந்த திட்டத்திற்கான முகாம் தமிழகம் முழுக்க 9000 இடங்களில் முகாம் நடைபெறும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 9000 முகாம்கள் மூலமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய மகளிர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு சொந்தமாக அவங்களுக்கு 4 சக்கர வாகனம், அதாவது கார் சொந்த பயன்பாட்டுக்கு வச்சிருக்க கூடாது, அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது, அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்று பென்ஷன் பெறக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி நிறைய பொருளாதார தகுதியில் விதிக்கப்பட்டிருக்கு. ஆண்டு வருமானம் குறிப்பிட்ட அளவு உள்ளதாக இருக்கணும், அவங்க சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய நிலம் குறிப்பிட்ட அளவு உள்ளதாக இருக்கணும். இது மாதிரியான நிறைய பொருளாதார தகுதிகள் அவங்களுக்கு ஏற்கனவே தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த தகுதியில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் விண்ணப்பிக்காத மகளிர், அதாவது விண்ணப்பிக்க தவறிய மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஜூன் மாதம் நீங்கள் நடக்கக்கூடிய இந்த மக்களுடன் முதல்வர் முகாம் மூலமாக நிச்சயமாக விண்ணப்பிக்க முடியும். ஸோ ஒரு குடும்ப அட்டையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மகளிர் இருந்தாலுமே 21 வயதுக்கு மேற்பட்ட யாராவது ஒரு மகளிர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் திட்டத்தில் நாங்களும் விண்ணப்பம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய மகளிருக்கு உண்மையிலே மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு. ஸோ இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு நமக்கு முதல் கட்ட அந்த விண்ணப்ப முகாம் நடந்தப்போ பொதுவாக எல்லாருக்கும் கேட்கப்பட்ட ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய குடும்ப அட்டை, அவங்களுடைய வங்கி கணக்கு விவரம். குறிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கி கணக்காக இருக்கணும். ஸோ ஆதார் எண் இணைக்கப்படாத வங்கி கணக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் மீண்டும் உங்களுடைய வங்கி கணக்கை சரிபார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ உங்களுக்கு ஜூன் மாதம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறதுனால உங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்குதா அப்படின்றத நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் தேவையான ஆவணங்களை இந்த காலத்தில், அதாவது நமக்கு இப்போ ஏப்ரல் மாதம், ஸோ நமக்கு மே மாதம் ஒரு நடுவில் ஒரு மாதம் இருக்குது, ஜூனில் இந்த திட்டம் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த மே மாதத்துக்குள்ளே உங்களுடைய தேவையான ஆவணங்களை நீங்கள் சரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ குறிப்பாக வங்கி கணக்கில் ஆதார் எண் இணைக்கிற அந்த பணிகளை நீங்கள் முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் ஸ்கீமில் ஜூன் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் மூலமாக நாம் புதிய விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் புதிய விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு அந்த முகாம் என்ன தேதியில் நடைபெறுது, ஸோ அது பற்றின அறிவிப்பு வெளியாகும் போது அது பற்றின இன்ஃபர்மேஷனும் வீடியோவாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.